இந்த செருக்கி அப்படின்னு ஒரு இடம். அந்த செருக்கி அப்படிங்கிற இடத்துல தாத்தா பேரன்களுக்கு கதை சொல்வது உண்டு. இன்னைக்கு நம்ம பண்பாட்டில் எப்படி நம்ம தாத்தா பாட்டிங்க பேரன்களுக்கு நல்ல மதிப்பீடுகள் நிறைந்த கதைகளை சொல்றாங்களோ அதுபோல அவர்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லுவார்கள். ஒரு தாத்தா பேரண்ட கதை சொல்றார். பேராண்டி, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 2 ஓநாய் ஒளிச்சுக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் 2 ஓநாய் ஒளிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த பேரன் கேட்கிறான், என்ன தாத்தா சொல்ற? 2 ஓநாய் எனக்குள்ள இருக்கா? எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. இந்த 2 ஓநாய்க்கு எனக்கு வந்து பேர் ஜான். அந்த மாதிரி ஓநாய்க்கு ஏதாவது பேர் இருக்குமா அப்படின்னு இந்த தாத்தா சொல்றாரு. ஆமா, 2 ஓநாய்க்கு பேர் இருக்குது. என்ன பேர் தாத்தா அப்படிங்கிறப்ப அந்த தாத்தா ரொம்ப அழகா சொல்றாரு. குட் உல்ஃப், பேட் உல்ஃப். நல்ல ஓநாய், கெட்ட ஓநாய். பார்க்கலாம், தாத்தா எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன். அந்த ஓநாய் எனக்குள்ள இருக்கு நீங்க சொல்றீங்களே, உங்களுக்குள்ள இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த ஓநாய் எதை சாப்பிடும், எப்படி சாப்பிடும் அப்படிங்கிறப்ப தாத்தா ரொம்ப அழகா தன்னுடைய மதிப்பீடுகளை விடுதலைகளை அவர் உள்ளத்தில் விதைக்கிறார். என்ன சொல்றாரு? உன் சிந்தனை, உன் செயல், உன் நடத்தை அதற்கான உணவு. பேர் சொல்றேன், புரியல தாத்தா அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. நீ நல்லது செஞ்சா, அன்பு காட்டுனா, இரக்கம் காட்டுனா, நீ பரிவு காட்டுனா, உதவி செஞ்சா, உன்னால முடிஞ்ச காரியங்களை செஞ்சா, மற்றவங்களுக்கு நல்லது நினைச்சா, இந்த மாதிரி நன்மைத்தனமான இரக்கத்தின் காரியங்களை செய்கிற போது நல்ல ஓநாய்க்கு உணவளிக்கிறாய். நல்ல ஓநாய் நல்லா சாப்பிட்டு குண்டாக்குது. ஒருவேளை இரக்கம் காட்டல, மன்னிக்கல, சண்டை போட்ட, எப்பவுமே கோபமா இருக்கிற, தவறான எண்ணங்களை நினைக்கிற, இந்த மாதிரி தவறுகளை செய்கிற போது கெட்ட ஓநாய்க்கு உணவளிக்கிறாய். கெட்ட ஓநாய் நல்லா சாப்பிட்டு குண்டாக்குது. அது வளர்ந்து நல்ல ஓநாய இருக்கிற இடம் தெரியாம, இருக்கிற தடம் தெரியாம அழிச்சிருது அப்படின்னு அந்த பேரன் கேட்கிறான். தாத்தா, கடைசியில நல்ல ஓநாய் ஜெயிக்குமா, கெட்ட ஓநாய் ஜெயிக்குமா அப்படிங்கிறப்ப